ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் ஹஜா. ஒரு புது டிவைஸ் ஒன்று நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்டூடியோவுக்கு. மேக்மினிக்காக ஒரு ஹப் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்திருக்கு. ஹப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது மேக்மினி சைஸ்லேயே இருக்கும். உங்களுக்கு காம்பேக்டாக அது மேலே நம்ம வச்சிடலாம். ஸோ அதில் வந்து எஸ்டி கார்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நான் முன்னாடி வாங்கினதில் வந்து எஸ்டி கார்டெலாம் இல்லை. ரெண்டாவது அது ஏதோ ப்ராப்ளம் இருந்தது. ஸோ இது வந்து மேக்மினிக்கு வந்து நல்லா பெட்டராக ஒர்க் ஆகும் அப்படின்னாங்க. அதனால் அதை நம்பி வாங்கியிருக்கேன். ஸோ இதோட அன்பேக்கிங் அண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. என்னோடய வீடியோ அப்டேட்ஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ஹப்பு வந்து 4750 ரூபாய்க்கு வாங்கினேன் அமேசானில். இது வந்து யூஎஸ்பி ஹப்பு மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே வந்து ஒரு இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். அதுதான் வந்து இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ். இதில் வந்து 2 USB 2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏன் இப்போ வந்து மேக் மினியில் வந்து 2 வெர்ஷன் கிடையாது. இதில் வந்து டவுன் கிரேடட் 2 வெர்ஷன் இருக்குது. ஸோ அது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மிடி கீபோர்ட் மிடிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வந்து USB 2 தான் வந்து எடுத்துக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அடிஷ்னலாக வந்து 2 USB 3 இருக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஒரு USB-C கனெக்ஷன்லேருந்து எடுப்போம். ஸோ அதனால் மேக் மினியில் இருக்கிற USB-C வந்து ஒரு போர்ட் வந்து நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது அடிஷ்னலாக USB-C கிடையாது. இதில் வந்து மெமரி கார்டு இருக்குது. ஸோ மெமரி கார்டு ரீடர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SD கார்டும் நீங்கள் பண்ணலாம். SD கார்டில் வந்து SDXC ஆப்ஷன் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அது வந்து DSLRலாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அது SDXCங்கிறது ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறது. ஸோ அந்த கார்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ SD கார்டு இருக்குது. நம்ம மொபைலில் உள்ளது, இப்போ நான் ஜூம் ரெக்கார்டரில் யூஸ் பண்ணுறது, அப்படி அதெல்லாம் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ரீட் பண்ணுறதுக்குலாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இதோட அன்பேக்கிங் வீடியோவும் அதோட நம்ம எப்படி ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்து நான் அடிஷ்னலாக ஏற்கனவே சொன்ன மாதிரி SSD வந்து எக்ஸ்டர்னல் SSD வந்து 1 TB நான் வாங்கி வச்சுருந்தேன். அதனால் வந்து அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு. அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் அதில் தான் இருக்குது, ப்ரோக்ராம் சாம்பிள்ஸ் எல்லாம். இப்போ இது வந்து நான் வந்து ஒரு 500 GB வந்து பழைய மேக் மினியோட வந்தது. இது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஹார்ட் டிஸ்க் தான், செட்டா ஹார்ட் டிஸ்க்கு. இது வந்து SSD கிட்ட. ஸோ இது வந்து நான் அடிஷ்னலாக வச்சுருந்தேன், யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதை வந்து நான் இதில் கனெக்ட் பண்ணி, ஏன்னா இப்போ என்னோட மேக் மினி வந்து 256 GB தான், அது கூட வந்து நான் இதை வந்து ஒரு பேக்கப்பாக நான் வச்சுக்க போகிறேன். இந்த டிவைஸ் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 months மேலே ஆயிடுச்சு. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கம்ப்ளைண்ட்லாம். என்னென்னா அடிக்கடி அந்த ஹார்ட் டிஸ்க்கு நம்ம இன்டர்னலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து அன்மவுண்ட் ஆகிடுது, ஸோ எஜெக்ட் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு இது வரைக்கும் அந்த ப்ராப்ளம் வரலை. ஒன்லி திங் என்னென்னா, ஸ்லீப் மோடு போச்சுன்னா நீங்கள் ஸ்லீப் மோடு வந்து கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகுது, அது மட்டும் ஆகுது. மற்றபடி ஓகே. அண்ட் முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோவில் முன்னாடி ப்ளூடூத் இஷ்யூஸ் பற்றி சொல்லியிருப்பேன், ஒரு USB ஹப். அந்த ப்ராப்ளம் வந்து இதில் இப்போ இல்லை எனக்கு. ஸோ அது எதனாலன்னு எனக்கு தெரியல. மேபி இப்போ OS அப்கிரேட் பண்ணிட்டாங்களா லேட்டஸ்ட் அப்டேட்டில் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்லாம் யூஸ் பண்ணும்போது எந்த டிஸ்கனெக்ஷனும் இதில் இல்லை, இப்போதைக்கு இல்லை. ஸோ இது வந்து ஒரு 1 year வாரண்டி இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ண தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக மேக் மினி வாங்குறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல அடிஷ்னல் திங்காக இருக்கும். நீங்கள் ஹப்புக்கு நீங்கள் ஒரு 1500 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இது வந்து நீங்கள் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து SSD வந்து இப்போ நீங்கள் 1 TB வாங்கினீங்கன்னா கூட 1 TB நீங்கள் அதில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா 40,000 ரூபா நீங்கள் கொடுக்கணும் மேக் மினிக்கு. பட் இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 8-9,000க்கு வந்து 1 TB நீங்கள் வாங்கி இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக தோணுச்சுன்னா நீங்களும் வாங்கலாம். இந்த ப்ராடக்ட்டுக்கான வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் கீபோர்ட் டியூட்டோரியல்ஸ்,
லாஜிக் ப்ரோ எக்ஸ், எஃப்எல் ஸ்டுடியோ, கேக்வாக் அந்த மாதிரி டாஸ் டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன் டுட்டோரியல்ஸ், ஜென்ரலான மியூசிக் ப்ரொடக்ஷன் டுட்டோரியல்ஸ், அப்புறம் மியூசிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலோட வீடியோ செக்ஷன் போனீங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பை பை.